அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ். இத்தனை நாளும் நம்ம வீடியோவே போடலை. இப்போதைக்கு நான் ஊருக்கு லீவில் வந்திருக்கிறேன். ஒரு 1.5 மாதம் லீவு அந்த மாதிரிக்கு பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே. அப்புறம் இந்த வருஷத்து பக்ரீத் உங்களுக்கு எப்படி போச்சு? எங்களுக்கு ரொம்ப சுமாராக தான் போச்சு. எல்லா வருஷத்தையும் போவதை விட ரொம்ப சுமாராக தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? நிறைய குட்டி வச்சுருந்தவங்களுடைய அனுபவத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகள் எல்லாமே நம்ம ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு இப்போ நம்ம விற்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் விற்க போகிறோம் அப்படின்னா நமக்கு லாபம் இருக்குமா, இல்லாட்டி வாங்கி போட்டது கூட இருக்காதா, வாங்கின விலைக்கு தான் விற்க போகிறோமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னும் சொல்லலாம். இந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னும் சொல்லலாம். இது எல்லாமே வெள்ளாட்டங்குட்டிகள். இதுவுமே சேலுக்கு தான் இருக்குது எல்லாமே. ஸோ இப்போதைக்கு இது சேலிங் ப்ராசஸில் தான் இருக்குது. 2 பேருக்கு இதாகி இருக்குது. யார் வாங்க போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆனால் குட்டிகள் எல்லாமே ஒரு 5 மாதம் 6 மாதம் கரெக்டான பருவத்தில் உள்ள குட்டிகள். இந்த குட்டிகள் எல்லாமே கன்னி, கருப்பு இந்த மாதிரி தான். ஒரு கருத்த குட்டி, மிச்சம் எல்லாம் மேக்ஸிமம் கன்னி தான். எல்லாமே நல்ல சுறுசுறுப்பான குட்டிகள். எல்லாமே டிவார்மிங் பண்ணி பிபிஆர் வேக்சின் எல்லாமே போட்டாச்சு. நம்ம கதைக்கு வருவோம். நம்ம மயிலம்பாடி குட்டி பார்த்திங்கன்னா வாங்கினது மொத்தம் 36 குட்டி. மயிலம்பாடி நாட்டுக்குட்டி எல்லாம் சேர்த்து அது கணக்கே 2.25 லட்ச ரூபா. 280 அந்த கணக்கு வந்துருச்சு குட்டி வாங்கும்போதே 2.5 மாதத்துக்கு முன்னாடியே. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா விலை ரொம்ப டவுனு. அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தெரியலை. இன்கேஸ் அந்த செம்மறி குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 37 கிலோவிலையும் இருக்குது, 18 கிலோவிலையும் இருக்குது, 16, ஒரு ஆவரேஜ் போட்டு பார்க்கும்போது ஒரு 27 கிலோ 28 கிலோ ஆவரேஜ் வருது. ஸோ அதை சேல் பண்ணும்போது சேல் போஸ்ட் நான் போடுறேன். அதாவது இன்னும் 2-3 நாளைக்குள்ளே சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், அது மட்டும் இல்லாமல் தேவை. அதனால தான் அந்த குட்டிகளை நம்ம கொடுக்குறோம். குட்டிகளை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வளர்ப்பில் நம்மகிட்ட எப்போவுமே அந்த மாதிரி குறையே இருக்காது. ஆமாம், எல்லா குட்டிகளுமே இப்போ காலையில் தான் தீவனம் தின்னுட்டுருக்குது. காலை தீவனம், ஒரு அடர் தீவனம் போட்டிருக்கோம், அடுத்த பச்சை தீவனம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அப்போவுமே குட்டி இன்னும் வயறு நல்லா எலும்பி ரொம்ப கூட இல்லை. அப்போவுமே குட்டிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் எடுத்த மயிலம்பாடி குட்டிகள் நல்ல ப்ரீடு குவாலிட்டி நல்லா இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து தீவன செலவு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு தோராயமான இதுதான் சொல்கிறேன். அதாவது காஞ்ச தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடு ரெண்டையும் சேர்த்து கணக்கு ஒரு 40,000 60,000 ரூபா வரைக்கும் எஸ்டிமேஷன் வருது. இன்னும் அதை கரெக்டாக கணக்காக நாங்கள் போடலை. ஸோ ஒரு 2.25, 2.80, ஒரு 60, 3.30, 3.40 கணக்கு வருது. 3.40க்கு விற்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைய ரேட்டு 330 350 வரைக்கும் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஸோ 350க்கு எடுத்தாலுமே 3,08,000 ரூபாய்க்கு தான் இருக்குது. அதாவது மொத்த உயிரிட 880 கிலோ தான் இந்த 36 குட்டியும் இருக்குது. ஸோ நமக்கு இதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது லாபமா இல்லாட்டி நஷ்டமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் குட்டி வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக எப்போ விற்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக அந்த டைமிங்கை பார்த்துக்கோங்க. எப்போ விற்றா லாபம் இருக்குன்னு அதை கணக்கு பண்ணி மட்டும் வாங்குங்க. இல்லாட்டி கண்டிப்பாக இதை மாட்டிக்கிடுவீங்க. இதை நாங்கள் 36 குட்டி 40,000 ரூபா லாஸு. அதே நீங்கள் 100 குட்டி 200 குட்டி வாங்கிட்டு அவ்வளோ தூரத்துக்கு லாஸ் ஆகாதீங்க. அதனால் எல்லாத்தையுமே ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமே இது பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நிறைய பேர் இந்த இன்ஜெக்ஷன் எப்படி போடுறது இந்த மாதிரிக்கு நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்க. என்கிட்ட வாட்ஸ்அப் காலில் இருக்கவங்க இந்த மாதிரி நிறையா டவுட்டு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன டவுட்டு தோணுதோ அதை எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக நான் டெமோ பண்ணிடலாம். எல்லாமே இந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடு பண்ணுறேன். அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறது எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பருத்தி கொட்டை நம்ம ஏரியாவில் இப்போ கொஞ்சம், அதாவது இப்போ மார்க்கெட்டு கிடையாது, இருந்தாலும் விலை ஒரு 47, 48
45லேருந்து 50 ரூபாய்க்குள்ளே வரைக்கும் தான் இருக்குது. உங்கள் ஏரியாவில் வந்து பருத்தி கொட்டை விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரிக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் இந்த ஒரு 1.5 மாதத்துக்கு மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ஸோ அதை பற்றின வீடியோவும் அடுத்த வீடியோவும் நான் தெளிவாக உங்களுக்கு வந்து போடுறேன். அதாவது அந்த பருத்தி கொட்டையோட குவாலிட்டி எல்லாமே இது பண்ணிவிட்டு நான் போடுறேன். ஸோ விருப்பப்பட்டவங்க வந்து அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் நம்பர் தரல. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு செப்பரேட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்குன்னே சிம் வாங்கி செப்பரேட்டாக நான் அதுக்குன்னே வந்து ஒரு இது பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.